வழி நடத்துகிற வாசகம் அப்படின்னு சொல்கிறத விட என்னோட வழியை வந்து கொஞ்சம் திருத்தி அமைச்ச ஒரு வாசகம்னு சொல்லலாம். மார்க் ட்வைன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரோட ஒரு வாசகம். முதல்ல அதை இங்கிலீஷில் சொல்லிடுறேன். டோன்ட் ஆர்கியூ வித் இடியட்ஸ், தே வில் பிரிங் யூ டவுன் டு தேர் லெவல் அண்ட் பீட் யூ வித் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. அதாவது முட்டாள்களோட எப்போவும் நீங்கள் வாக்குவாதம் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களை அவங்க லெவலுக்கு இறக்கி அனுபவத்தின் வாயிலாக உங்களை தோக்கடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஏன்னா நான் எப்போவுமே யாராவது என்கிட்ட ஏதாவது கொஞ்சம் லாஜிக்கே இல்லாமல் அர்த்தமே இல்லாமல் யாராவது சண்டை போட்டால் கூட ரொம்ப உட்காந்து விளக்கம் சொல்லிகிட்டு இருப்பேன். ரொம்ப நேரத்தை செலவு பண்ணி விளக்கம் சொல்லிகிட்டு இருப்பேன். அது எவ்வளோ ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிறத வந்து ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இந்த வாசகத்தை படித்தோன்னு தான். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒரு வாக்குவாதத்துக்கு கூட நான் போகிறதே கிடையாது. சொல்லப்போனால் வாக்குவாதத்துக்கே போகிறது கிடையாது. ரொம்ப ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிற ஒரு தளத்தில் வந்ததுன்னா மட்டும்தான் நான் பேசுவேன். ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கும். நம்ம செய்கிற செயலுக்கு ஒரு பலன் இருக்கும். இல்லைன்னா வெறுமனே அது ஒரு தர்க்கமாக மட்டும்தான் இருக்கும். சும்மா ஒரு வாக்குவாதத்தை மட்டும்தான் ஜெயிச்சிருப்போமோ ஒழிய அது நேர விரயம் தான். அந்த ஒரு படிப்பினை சொல்லி கொடுத்தது அந்த வாசகம். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய திருப்பு முனையை அமைந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக எனக்கு குருவாக அமைஞ்சவங்க ஒரு 3-4 பேர் இருக்காங்க. பட் குறிப்பிட்டு ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா அவரையும் குருன்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியை தான் சொல்லுவேன் நான். நண்பர், என்னுடைய படத்தில் கதாநாயகனாக நடித்தவர். ஏன் அப்படின்னா அவரும் நானும் ஒரே நேரத்தில் தான் சினிமாக்குள்ளே வர்றோம். அவர் நடிகராக வர்றாரு, நான் ஒளிப்பதிவாளராக வரேன். அப்போலேருந்தே எனக்கு ஏன்னா அப்போ கொஞ்ச நாளைக்கு எனக்கு அவர் பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது. பட் அவருடைய நடிப்பு வந்து பயங்கர ஒரு பெரிய ஒரு மாதிரி ஒரு ஈர்க்கும் அவருடைய நடிப்பு. இத்தனைக்கும் பண்ணுறது ஒரு சின்ன ரோலாக இருக்கும், ஒரு கேரக்டர் ரோல் அப்படி தான் இருக்கும். ஆனால் அத்தனை பேருக்கு மத்தியில் எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய இது வரும். அப்படி தான் அவர் பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக நடித்து ஒரு 5 படம் நான் ஒளிப்பதிவாளராக பண்ணேன். இந்த கேமராமேனாக இருக்கும்போது என்ன பிரச்சனைனா, நமக்கு இந்த லைட்டிங்கு, ஃப்ரேமிங் இதுதான் நம்ம கவனிப்போம். பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங்னா என்ன, ஒரு ஓகே டேக், நாட் ஓகே டேக்னா என்ன, இதெல்லாம் தெரியாது. ஸோ அந்த ஆக்டிங்னா என்ன, அதோடைய இலக்கணம் என்ன, ஒரு குட் ஆக்டிங்னா என்ன, ஓவர் ஆக்டிங்னா என்ன, இது எல்லாத்தையுமே நான் விஜய் சேதுபதியை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவருடைய மற்றவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் ஒரு வகையில் எனக்கு அவர் குருன்னே சொல்லலாம் ஆக்டிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் டைரக்ஷன் பண்ண போகிறேன்லாம் எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் ஒரு ஆக்டிங்னா என்ன, எப்படி இருக்கணும், ஒரு கேமரா முன்னாடி நடிக்கிறது வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனுக்கு நடிக்கிறது, இதுக்கான இந்த கேப் வந்து எனக்கு அவரை பார்த்தா எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் நடிக்கும்போது ஒன்றுமே நடிக்காத மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தா அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பார். ஆனால் ஏன் அவரை மறக்க முடியாது, ஏன் அவர் ஒரு பெரிய திருப்பு முனை எனக்கு அப்படின்னா, 96 படத்தோட கதையை சொல்லும் போது அவர் ஒத்துக்கிட்ட விதம். ஏன்னா அவர் கதையை கேட்கும் போது அவருக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் கேட்டு ஒரு நொடி கூட அவர் யோசிக்கல. அருமையாக இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படிங்கிறப்ப நான் என்ன சொன்னேன்னா, இந்த கதையை நான் ஏதோ ஒரு டைரக்டர் யார்ட்டையாவது கொடுத்துட்றேன், அவங்க உங்களை ஃபாலோ பண்ணி அந்த படத்தை பண்ணிப்பாங்க அப்படின்னு. அப்பயும் ஒரு நொடி கூட யோசிக்கல. இந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் எப்பவும் ரொம்ப ஓவராக யோசிக்கிறேன்னா அன்றைக்கி நான் யோசிக்கவே இல்லை. சரிங்க, நானே பண்ணுறேன் அப்படின்னு நான் உடனே ஒத்துக்கிட்டேன். ஸோ என்னை டைரக்டர் ஆக்கின ஒரே காரணம் விஜய் சேதுபதிங்கிற என்னுடைய நண்பர் தான். அது மறக்கவே முடியாது. ஆனால் அவர் அத்தோட நிற்கலை. ஏன்னா அந்த படம் ஒரு அன்யூஷுவல் ஃபிலிம். அது கிட்டத்தட்ட ஒரு பாடல் 22 நாள் ஷூட் பண்ணோம். எங்கேயுமே முகம் சுழிக்காமல் எங்களோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கோஆப்ரேட் பண்ணார். படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு, ஒரு பொருளாதார சிக்கல் இருந்தது. எங்களுக்கு அப்புறமா தான் தெரியும், அந்த ஒரு நாளை நாங்கள் கடந்திருந்தோம்னா 96ங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அது எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் கொஞ்சம் சினிமாவில் இருக்க எல்லா துறைகளும் ஓரளவுக்கு கவனிக்கக்கூடிய ஆள். குறிப்பாக அந்த ப்ரொடக்ஷன்
சைடு, அதில் வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் சைடு வரக்கூடிய சிக்கல்கள் அவருக்கு தெரியும். ஏன்னா அவரே ஒரு ப்ரொடியூசரும் கூட. அதனால டக்குன்னு முடிவு பண்ணி தன்னுடைய சம்பளத்தை வந்து விட்டு கொடுத்தார். மொத்த சம்பளத்தையும், கொஞ்சம்லாம் இல்லை, அந்த படத்தில் அவர் வாங்கின மொத்த சம்பளத்தையும் விட்டு கொடுத்து, அதுவும் கிட்டத்தட்ட விடிய போகுது, ஒரு 6-6:30 மணிக்கிட்ட டக்குன்னு விட்டு கொடுத்து, அதன் காரணமாக தான் 96ங்கிற படமே ரிலீஸ் ஆச்சு. அது அடுத்த நாள் விட்டு கொடுத்துருந்தா கூட படம் ரிலீஸ் ஆகிருக்குமானா இல்லை. அதுதான் அவரை நான் இன்னைக்கும் என்ன சொல்கிறது, அது ஒரு நன்றியோட நான் நினச்சி பார்க்குற விஷயம் அதுதான். அவர் டக்குன்னு அன்றைக்கி முடிவு எடுத்து அப்படியே விட்டு கொடுத்தாரு, படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு மனிதர், நான் என்றும் நன்றி கடன் பட்டிருக்க ஒரு மனிதர்னா அது விஜய் சேதுபதி. இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்குது. ஆனால் அதில் மனிதர்கள் இன்வால்வ்டு இல்லை. என்னோடய வீட்டில் நிறைய பூனைகள் இருக்குது, எப்போவுமே இருந்திருக்கு ஒரு 10 வருஷமாக. ஏன்னா அந்த வீடு நான் வர்றதுக்கு முன்னாடி பூனைகள் இருந்த ஒரு வீடு அது. நான் வந்தப்புறம் அது சொல்லப்போனால் நானும் என் குடும்பமும் பூனைகளோட அந்த வீட்டை நாங்கள் பகிர்ந்துக்கிறோன்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட தலைமுறைகள் இப்போ தாண்டிடுச்சு, 10-15 தலைமுறைகள் தாண்டிடுச்சு இப்போ பூனைகளை பொறுத்த வரைக்கும். அதில் ஒரு சில தலைமுறைகள் மறக்கவே முடியாது. அதில் முக்கியமான ஒரு இதில் சிஸ்டர்ஸ் பூனைகள் இருந்துச்சு, போ ஆரோ அப்படின்னு. அதில் அந்த ஆரோங்கிற பூனை வந்து என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்குது. ஏன்னா பிறந்ததுலேருந்து என் கூடவே இருந்த ஒரு பூனை இப்பவும் இருக்குது. ரொம்ப அதீத பாசம் என் மேலே, மேலே நெஞ்சு மேலே எப்படி படுத்துவோங்க. அதை கவனிக்கலைன்னா அதுக்கு ஒரு மாதிரி கோவம் வரும், அந்த மாதிரி ஒரு பூனை. இந்த கோவிட் முடிஞ்ச டைம்னு நினைக்கிறேன், ஒரு பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்தேன். ஏன்னா பெருசாக கையில் காசு இல்லை, வருமானத்துக்கான எந்த வழியும் இல்லை. அதனால ஒரு பயங்கர டிப்ரெஷன் ப்ளஸ் நிறைய தோல்விகள். அப்போ அதனால ஒரு பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளே போய் சாப்பிட்றது வந்து அப்படியே நின்றுச்சு. நாள் கணக்காக சாப்பிடாமல் இருப்பேன் அப்படியே. அதுவும் ஃபஸ்ட்டு நாளும் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது இப்படி இருந்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு தடவை வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் இருக்கேன். சாப்பிடாமலே ஒரு 2-3 நாள் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ஏதோ எழுதிட்டு இருந்தேன். அப்போ எழுதிட்டு இருந்த கதை வேற ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு கதை. அது இவன் சாப்பிடாம இருக்கான், நமக்கு மட்டும் சாப்பாடு போடுறாங்கிறத எப்படியோ அந்த பூனை கண்டுபிடிச்சிருச்சு. நைட்டு பார்த்தா ஒரு பெரிய ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்து என் எதிரில் நின்றுச்சு. என்ன இருந்தாலும் அது எலி, அதுவும் ரத்தமெல்லாம் இருக்குது. கொஞ்சம் காலெல்லாம் தூக்கி இப்படி மேலே வச்சுட்டேன், சரி அது சாப்பிடட்டும். எப்போவுமே அதை துரத்தலாம் மாட்டேன், அது எதை பிடிச்சிட்டு வந்தாலும் சாப்பிட்ட பிறகு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். ஆனால் அது அந்த எலியை சாப்பிடவே இல்லை. எடுத்து என் கால் கிட்ட அப்படி தூக்கி வீசிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு முதல்ல புரியல. அப்புறம் இன்னொரு தடவை எடுத்து அப்படி ஒரு மாதிரி தூக்கி விசிறி அடிச்சுது, வந்து என் கால் மேலே விழுந்தது. அப்புறம் ஒரு மாதிரி வித்தியாசமாக கத்துச்சு. என்னுடைய புரிதல் கரெக்டுனா அது என்னை சாப்பிட சொன்னிச்சு. அதாவது அது தன்னுடைய உணவை என்னை சாப்பிட சொன்னிச்சு. அதை சாப்பிடாம இருக்காத, ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வற்புறுத்துச்சுன்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு கூட தெரில. ரொம்ப ஒரு உருக்கமான சம்பவம் அது. அப்புறம் நான் அது கூட கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேச வேண்டியதாயிடுச்சு. இல்லை எனக்கு பசிக்கலை, இல்லை நான் சாப்பிட்றேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியுமே அது கேட்கல. அப்புறம் ஒரு தட்டில் கொஞ்சம் சோறை போட்டு, எதிரிலே எலி கிடக்கு, இருந்தாலும் கொஞ்சம் சோறை போட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, நான் சாப்பிட்டேன், இப்போ நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னோன்னா, அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அது வெயிட் பண்ணிச்சு. ஒருவேளை அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பசிச்சா அந்த எலியை எடுத்து சாப்பிடட்டும்னு அது வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தது. அப்புறமா ஒரு முடிவெடுத்து அந்த எலியை எடுத்துகிட்டு போய் அதோட குட்டிங்களுக்கெல்லாம் அப்படியே கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஒரு சம்பவம் என்னென்னத்தையோ சொல்லி கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். எல்லாத்த விட என்னென்னா, மற்றவங்களுடைய கஷ்டத்துக்கு கொஞ்சம், ஏன்னா இப்போ அந்த சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிருச்சு, வன்மம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ நமக்கு எல்லாருக்குள்ளாரையும். அதுக்கு எதிராக அது ஏதோ ஒரு செய்தியை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு பயங்கரமாக மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஹோப் எல்லாத்தையுமே அந்த சம்பவம் கொண்டு வந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம் கிடையாது, பல வகையில் அது என்னை பாதித்த ஒரு சம்பவம் அது.